Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட PGTRB இங்கிலீஷோட நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, அதாவது டியூரேஷனு, எவ்வளோ வீக்ஸு, எவ்வளோ கொஸ்டின்ஸு அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த நியூ டெஸ்ட் பேட்சோட நீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். PGTRB இங்கிலீஷுக்கானது இப்போ ஒரு 20 வீக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆஸ்பிரன்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஜாயின் பண்ண முடியல அண்டு 20 வீக்ஸ் ஆனதுனால ஃபஸ்ட்லேருந்து கவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் அலோகேட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த நியூ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டல் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா 40 வீக்ஸு. டோட்டல் டெஸ்ட்டு 40. பர் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 MCQs இருக்கும் வித் ஆன்சர்ஸோட. டியூரேஷன் 10 months. என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா March 10th அண்டு முடிகிற டேட் பார்த்திங்கன்னா December 8th 2024. இங்கே முடிகிற டேட் நம்ம மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டென்டேட்டிவ் மந்த் கொடுத்துருப்பாங்க, அதாவது May 2024 அண்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா August 2024 அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனோட மந்த்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸாம்ஸ் அவங்க சொன்ன தேதியில் சொன்ன மாதத்துலேயே அவங்க கால் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கேற்றது போல் நம்ம முன்னாடியே நம்மளோட டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட்டை மட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டு லாஸ்ட் டெஸ்ட் டேட்டான December 8th 2024 மென்ஷன் பண்ணலை. ஆக மொத்தம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட டியூரேஷன் 10 மாதங்கள் இருக்கும். எதுக்காக 10 months இந்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கிற பேட்சுமே அப்படி தான். ஒரு யூனிட்டை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்குது. ஒரு வாரத்துக்கு உண்டான டாபிக்ஸ், இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டாப்பிக்காக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய 100 கேள்விகள். அந்த வாரம் நீங்கள் எந்த டெஸ்ட் எழுதுறீங்களோ, ஒரு வாரத்துக்கு 4 ஆத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்தர்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே பார்த்திங்கன்னா மேட்ச்சில் கொடுத்துருவோம் நாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆத்தரோட பாண்ட் டேட்டு அது ஒரு கொஸ்டின், ஆத்தரோட டெத்து அது ஒரு கொஸ்டின், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட்சஸில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ தட் அதுவே 4 இன்ஃபர்மேஷன் சேர்ந்தது ஒரு கொஸ்டினில் இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, 100 கொஸ்டின் ஃபுல்லாக கண்டென்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். சிலபஸை தாண்டி ஒரே ஒரு கொஸ்டின் கூட தேவையில்லாத கேள்விகள், சிலபஸ்க்கு கொஞ்சமுமே சம்மந்தம் இல்லாத கேள்விகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. சரிங்களா? அண்டு டெஸ்ட்டோட டைப்பு பார்க்குறோம். சிலபஸ் வைஸ் நான் சொன்ன மாதிரி தான். யூனிட் 1 to 10. ஃபஸ்ட்டு யூனிட் முடிஞ்ச உடனே செகண்ட் யூனிட் அண்ட் தென் தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் 10 யூனிட்டுக்கும் போகும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் ப்ரோஸ்னால் ப்ரோஸ் மட்டும் கொடுப்பீங்களா, அதே மாதிரி ட்ராமா இருக்குதுன்னு சொன்னால் ட்ராமாலாம் தனியாக டெஸ்ட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. எப்படி உங்களுக்கு சிலபஸில் அலைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்களோ டீட்டெயில்டு நான் டீட்டெயில்டுன்னு சொல்லி அடுத்தடுத்த டாபிக்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ உங்களோட டெஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. செகண்ட் யூனிட்டு இந்த வாரம் கொடுக்கறது, அடுத்த வாரம் 8th யூனிட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்ற விஷயமே கிடையாது. ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் செகண்ட் யூனிட்டு அண்ட் தென் தேர்ட் யூனிட்டு. இதே மாதிரி தான் 10 யூனிட் வரைக்குமே உங்களுக்கு உங்களோட ஆர்டர் போயிட்டுருக்கோம். இட் இன்க்ளூட்ஸ் சைக்காலஜி, ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி. ஒருவேளை நம்ம டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டியை பற்றி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த கொஸ்டின் பிடிஎஃப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸு நீங்கள் எந்தெந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அந்த குரூப்புக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு உங்களோட கோஆர்டினேட்டர்ஸு கன்வே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குற பேட்சில் ஜிகேவும் தமிழ் எலிஜிபிலிட்டியும் மென்ஷன் பண்ணலை. ஒன்ஸ் அகெயின் ஐ யூஸ் டு சே, கண்டிப்பாக உங்களுக்குமே ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஃபோ, இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம். டோட்டல் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 3500.
அதாவது 1 முதல் 35 வாரங்களுக்கு 3500 கேள்விகள். ஒரு வாரத்துக்கு 100 கேள்விகள் அப்படின்னு சொன்னால் 35 வாரங்களுக்கு 3500 கேள்விகள் உங்களோட மேஜர்லேருந்து மட்டும் வரும். அடுத்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 500, அதாவது 36வது வாரத்திலிருந்து 40வது வாரம் வரைக்குமான 5 வாரத்துக்கு 500 கேள்விகள் சைக்காலஜியிலிருந்து மட்டும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 500, இது வந்து மிடில் வீக்கில் உங்களுக்கு வந்துடும். அண்டு ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 இம்பார்ட்டண்ட்டு ஜிகே கொஸ்டின்ஸு, அதாவது அண்டர் 10 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க சிலபஸில், அதில் இருக்கக்கூடிய ஒரு 300 கேள்விகள். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸோட பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸு, அதாவது 2001 இருந்து 2022 வரைக்கும் நடந்த டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 கேள்விகள் இருக்குது. அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புவாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 1800+ கேள்விகள் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து 2001 2022 வரைக்குமான கேள்விகள் அதில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். வித்து ஆன்சர்ஸோடு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபர்தராக அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு, சிமிலாரிட்டிஸு, எந்த கேள்விகள் அடுத்தடுத்து ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்த இன்ஃபோ பார்க்குறோம். டெஸ்ட்டோட மெத்தடு பார்த்தீங்கன்னா த்ரூ வாட்ஸ்அப் மூலயமா தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து வரும். ஒரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பிடிஎஃப் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் அண்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ஸ்கெடியூல் பிடிஎஃப், இது 3 இன்ஃபர்மேஷன்ஸுமே அடங்கியதாக இருக்கும் உங்களோட டெஸ்ட்டு. இதோட ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 2999க்கு கோட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1 மார்ச்லேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 10th மார்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதோட யூபிஐ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம், எனி யூபிஐ பேமெண்ட் மெத்தடு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு அண்ட் தென் நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸோட பிடிஎஃப்பு அண்ட் தென் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஸ்கெடியூல், இது 3மே வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து 6600 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த பிஜிடிஆர்பியோட நியூ டெஸ்ட் பேட்ச் பிளான் இருக்குது. ஸோ கொடுக்கக்கூடிய ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.